மறை வள்ளுவர் என்று தாய் திரு அவை வெறும் 36 வயதுடைய ஒரு இளைஞனை போற்றுகின்றது என்றால் இறை வார்த்தையை தாங்கினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தாங்குகின்ற வரம் கிடைத்தவர்கள் 3 பேர் தான். முதல்ல மாதாம்மா, பரிசுத்தமான ஒரு கற்பு, அது மாதாம்மாவுக்கு கடவுள் கொடுத்த ஒரு தனித்துவம். இரண்டாவது மாமுனி சூசை, வளர்ப்பு தந்தை, அவருக்கான மகத்துவம். கடவுள் மனிதனாக பிறந்து ஒரு சாதாரண மனிதரை அப்பா என்று அழைக்கக்கூடிய ஸ்தானத்தை சூசைக்கு கொடுத்தார். மூன்றாவது அந்தோனியார். அந்தோனியார் கையில நேர ஏசப்பா வந்து நிக்கல. அந்தோனியார் கையில ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? பைபிள் இருக்கு. அதற்கு மேல ஏசப்பா இருக்கார். பாருங்க, இறை வார்த்தையை தாங்கிய ஒரு புனிதர். அவர் வழியாக கடவுள் எவ்வளவு அற்புதங்களை செய்தார். அந்தோனியாருக்கு கடவுள் செய்த அற்புதம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நாக்குன்னு அழியவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். 12ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர். 10 நூற்றாண்டு முடிஞ்சிச்சு, ஆனாலும் அவருடைய நாக்கு அழியாம இருக்கு. என்ன காரணம்? புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையில பொய்யே பேசியதில்லை. தொடக்க நூல் 3:4 எடுங்க. திருவெளிப்பாடு 22:15 எடுத்து வைங்க. இது ரெண்டும் முக்கியமான ஒரு விவிலிய குறிப்புகள். என்ன அப்படின்னாக்கா, திருவிவிலியத்தில் கூறப்படுகின்ற முதல் பாவம் மற்றும் கடைசி பாவம். பாம்பு பெண்ணிடம் நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளை போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. சொல்லுங்க, கடவுளுடைய படைப்புல சாவே இல்லை. ஆனா இந்த பாம்பு எப்படி சொல்லுது? நீங்க அந்த பழத்தை சாப்பிட்டாக சாவே வராது. அப்படியே ஆப்போசிட்டா பாருங்களேன். எப்போ நம்முடைய ஜெபம் உண்மைக்கு புறம்பாக இருக்கின்றதோ அப்போ அது கிடைக்கவே கிடைக்காது. திருவெளிப்பாடு படிங்க 22:15. நடத்தை கேட்போர், சூனியக்காரர், பரத்தமையில் ஈடுபடுவோர், கொலையாளிகள், சிலை வழிபாட்டினர், கொலை செய்யறது, பொறாமை, வஞ்சகம், இந்த எல்லா பாவத்திற்கும் தொடக்கம் எது தெரியுங்களா? பொய். அவர் வெறும் உண்மையை பேசினார், பொய்யே பேசல. அதனால்தான் அவருடைய நாவு இன்னும் அழியாம இருக்கு. திருவிவிலியத்தை விசுவசித்தார், நம்பினார். அதனால்தான் கடவுள் அவருக்கு செய்த அற்புதம் அழியா நாவுடைய புனிதர். என்னுடைய ஜெபம் உண்மையானதாக இருக்க வேண்டும், நேர்மறையாக இருக்க வேண்டும், பிறருக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுதான் ஜெபம். இல்லைன்னா அது ஜெபமே இல்லை.